இன்னைக்கு வந்து நம்ம இந்த எஜுகேஷன் பாலிசி பற்றி பேசலாம்னு நினச்சிருக்கோம். புதுசாக வந்திருக்கு இல்லையா இப்போ? ஆமாம், இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஆமாம், அது வந்து எல்லா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டுன்ற மாதிரி ஒரு எஜுகேஷன் வந்திருக்கு. ஆனால் அது வந்து எதனால வந்து இவ்வளோ ஒரு மீடியாவில் வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணி பேசுகிறாங்க இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம நினச்சோம் நம்ம 2 பேரும் பேசலாம் அப்படின்னு நினச்சோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கரெக்டு. இது வந்து டீட்டெயிலாக இதுக்கு வந்து ஒரு ஹைலைட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஹைலைட்ஸ் போகிறதுக்கு முன்னால் இப்போ என்னென்ன ட்ராபேக்ஸு இப்போ இருக்கிற சிஸ்டமில் இருக்குது, அதை வந்து எங்கெங்கே கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, ரைட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப கம்மியாகிடுது. ஏன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து நிறைய பேர் வந்து யூஆர் அப்படிங்கிறதுக்கு YOUAREன்னு போடுறது கிடையாது, யூ ஸ்பேஸ் ஆர் அப்படி பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இது இங்கிலீஷ் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும், ஒரு 2 சென்டென்ஸ் வந்து நம்ம எந்த லாங்குவேஜ்லையுமே கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறது வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கு. எழுதுறதுக்கு மட்டும் படிக்கிறது நியூஸ்ல எவ்வளோ தப்பு பண்றாங்க. நியூஸ்ல அதே மாதிரி இப்போ பெரிய பேசுறாங்க எல்லாரும், ஆனா அதுல எவ்வளோ தப்பு கண்டுபிடிப்பீங்க நீங்க. ஆமா, இந்த நியூஸ் சேனல்ஸ் நியூ 24 hours நியூஸ் ஓடின்னு இருக்கும். அதுல வந்து பார்த்தா அந்த ஃபிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ்ன்னு போடுறதுல வந்து அவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, கிராமர் மிஸ்டேக்கு. அதே மாதிரி நியூஸ் படிக்கிறவங்களும் வந்து கரெக்டாக வந்து தமிழ் அப்படிங்கிற தமிழை வந்து கரெக்டாக தமிழ்னே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பள்ளம்னா பள்ளம் அப்படின்வாங்க. அது மாதிரி அந்த ப்ரொனன்சியேஷன்லேருந்து எல்லாமே வந்து தப்பு தப்பாக பேசி தப்பாக எழுதி அப்படியே வந்துட்டோம். இல்லை, என்ன சப்ஜெக்ட் கூட சப்ஜெக்ட் நாலேஜ் எங்கே இருக்குது? அப்படியே சப்ஜெக்ட் நாலேஜ் வாமிட்டிங் தான் எல்லாமே, அதே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து சும்மா எல்லாத்தையும் அப்போஸ் பண்ணுறதை விட்டுட்டு என்ன நல்லது இருக்குன்றதை பார்த்துட்டு அதை நம்ம பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து எனக்கு என்னமோ அந்த பாலிசி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணிட்டு, அதை நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறதுனால நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். மெயினாக அந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்ல போகிறீங்க. அதான் ஹைலைட்ஸ். இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயும் படிச்சிட்டேன், தமிழ்லையும் படிச்சிட்டேன். தமிழில் வந்து இன்னும் வந்து ஆத்தரைஸ்டு வெர்ஷன் இன்னும் வரல. ஆனால் டெலிகிராம் ஆப்பில் வந்து தமிழில் வந்து ஆல்ரெடி வந்தாச்சு. அது 75 hours வந்து இது எப்போ அந்த பாலிசி பண்ணாங்களோ 75 hours அது முடிஞ்சதுக்கப்புறமே தமிழில் வந்து டெலிகிராமில் வந்துடுது. ஸோ கவர்மெண்ட்லேருந்து இன்னும் வரல. ஸோ தமிழில் வெர்ஷனையும் படிச்சுட்டேன், நான் இங்கிலீஷ் வெர்ஷனையும் படிச்சிட்டேன். கூகுளில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து இதில் மெயினாக வந்து என்னென்ன ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பேரண்ட்ஸுக்கு, டீச்சர்ஸ்க்கு ஓவரால் எஜுகேஷன் பாலிசியை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இது வந்து 31st July வந்து இது சைன் ஆயிருக்கு. இது பை 2030 to 40 நெக்ஸ்ட் 10 yearsல இது வந்து கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெவ்யூ இருக்கும், அந்த டைமில் வந்து ஒரு ரெவ்யூ இருக்கும், எப்படி இந்த பாலிசி எப்படி ஆகுது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பிளானிங் இருக்குது. உட்காந்து ஒன்றுத்தி நல்லா என்ன ப்ராப்ளம் எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, இல்லை நீட்டாக பண்ணியிருக்காங்க. தாட்ஃபுல் வந்து எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, ஏன் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸால் சில சமயத்தில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இப்போ வந்து ஒரு சிலபஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேட்டில் வந்து மெட்ரிகுலேஷன் இருக்கலாம், ஒரு ஸ்டேட்டில் இன்னொரு பசங்க, அதே ஸ்டேட்டில் இன்னொரு பசங்க வந்து CBSE ISE படிச்சிருக்கலாம். இந்த மெட்ரிகுலேஷன் இருக்கிற பசங்கனால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நேஷனல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இல்லை இன்டர்நேஷ்னல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஏன்னா இந்த ஸ்டேட் சிலபஸும் மெட்ரிகுலேஷன் சிலபஸும் மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஒரு கரிக்குலம் இருக்குது. ஸோ இதை வந்து என்டையர் இந்த சிலபஸை வந்து மனப்பாடத்தில் இருந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக அதை பண்ணுறாங்க. இப்போ இது வந்து நிறைய அந்த மாதிரி மாற்றம் வந்து ரொம்ப உட்காந்து யோசிச்சு பண்ண ஒரு பாலிசி. ஸோ ஒன்றுன்னா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு 5, அப்புறம் 3 years, அப்புறம் 3 years, அப்புறம் 4 years. ஸோ டோட்டலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம் வந்து அங்கன்வாடியில் இருப்பாங்க. அதாவது அங்கன்வாடினா ப்ரீ ஸ்கூல் மாதிரி. அதுக்கப்புறம் 12 வருஷம் வந்து ஸ்கூல். ஓகே, ஸோ மொத்தம் 15 வருஷம் படிப்பு இருக்கும். ஸோ டோட்டல் எஜுகேஷன் 15 இயர்ஸ்க்கு எஜுகேஷன் இருக்கும். அவங்க 18வது வயசில் வரைக்கும் அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி சொன்னது வந்து இந்த 3 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் இந்த பசங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஸ்டோரி டெல்லிங் பேசிஸில் இதை சொல்கிறதுனால அவங்களுடைய ஓன் லாங்குவேஜில், ஓகே, அந்த இதில் சொல்கிறதுனால என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் மனசில் ஏறும் அப்படிங்கிறது வந்து
இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி எடுத்த ஒரு முடிவு. இது வந்து கரெக்ட், எல்லாருமே ஒத்துப்போம், நமக்கே தெரியும். இதை வந்து நீ வந்து சின்ன வயசில் 3 வயசில் வந்து நீ இங்கிலீஷில் போய் ஒருத்தனுக்கு டீச் பண்ணேன்னு வச்சுக்கோ, புரியாது. ஏன்னா வீட்டில் பேசுகிற லாங்குவேஜ் வந்து மதர் டங்காக இருக்கும், இல்லைன்னா அங்கே இருக்கிற லோக்கல் லாங்குவேஜாக இருக்கும், இங்கிலீஷாக இருக்காது. சக்ஸஸ் ஆன கண்ட்ரீஸ்னு பார்த்தா ஜெர்மனி ஆகட்டும், ஃப்ரான்ஸ் ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், சைனா ஆகட்டும், எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய ஓன் லாங்குவேஜில் படித்தனால டெக்னாலஜின்னு சயின்ஸ்லேயும் அவங்க வந்து ரொம்ப டெவலப் ஆயிருக்காங்க. ஸோ அதே கான்செப்டை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதான் அது ஆமாம். 5.15 என்ன சொல்கிறோன்னா, ஈச் டீச்சர் வில் பி எக்ஸ்பெக்டட் டு பார்ட்டிசிபேட் இன் அட்லீஸ்ட் 50 hours ஆஃப் கண்டினியூஸ் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து அதை தான் முதல்ல ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா, டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ், டீச்சிங் லேர்னிங் டியூட்டிஸ். அதே மாதிரி 50 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு இயரில் இவங்களுக்கு வந்து ட்ரைனிங், கண்டினியூஸ் ப்ராசஸ், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். அது வந்து கிட்டத்தட்ட எம்என்சிஸ் கல்ச்சர், அந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர் வந்து ரொம்ப முக்கியம் டீச்சர்ஸ்க்கு வந்து. ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த எஜுகேஷன் பாலிசி வந்து ஓவராலாக நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஒரு கல்ச்சரையும் கொண்டு வராங்க, டிஜிட்டல் இதையும் கொண்டு வராங்க. எல்லாம் மெர்ஜ் ஆகும்போது டீச்சர்ஸ் பிளே அ வைட்டல் ரோல். ஸோ அவங்க வந்து தே ஹாவ் டு எக்யூப் தெம்செல்ஸ் வித் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து 50 hours per year 50 hours வந்து ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து அப்ரோச் டு டீச்சர் எஜுகேஷன். இப்போ பிஎட் வந்து 2 years இல்லை, இது வந்து என்ன பண்ண போகிறாங்க, 4 years பண்ண போகிறாங்க. அது வந்து கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக டீச்சர்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் வந்து 4 year என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎட் வந்து அந்த லோக்கல்ல இப்போ வேரியஸ் பிஎட் காலேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ தே ஆர் கோயிங் டு ஓப்பன் மெனி காலேஜஸ். அங்கே லோக்கல் இருக்கவங்களுக்கு வந்து மோர் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் ஃபார் தி லோக்கல் பீப்பிள். ஆமா. ஸோ அவங்க படிச்சவங்க அவங்க வந்து தே கேன் கம் ஃபார் ஜாப். அது நல்ல ஐடியா. அது நல்ல ஐடியா. அந்த லோக்கல்ல பர்டிகுலர்லி தே எம்பசைஸ் ஆன் த லோக்கல் லாங்குவேஜ். ஸோ அதில் வந்து அதுதான் நான் முதல்ல சொன்னேன். இப்போ அந்த ஏரியாவில் நல்ல ஸ்டூடெண்ட்டு நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும்னு வச்சுக்கோ, அதே இடத்துல பிஎட் படித்து அங்கேயே டீச்சர் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப். அதுக்கடுத்து 11.1 வந்து என்ன போட்டிருக்கான், சார் நம்மளுடைய நலந்தா அந்த ஒரு பழைய அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, எஜுகேஷன் பேட்டர்ன். அந்த எஜுகேஷன் பேட்டர்ன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம்னால நம்மளுடைய மேத்ஸ், பேசிக்கலாக மேத்ஸ் வந்து இந்தியன்ஸ் வந்து வெரி ஸ்ட்ராங். பட் நம்மளோட எஜுகேஷன் டீச்சிங் சிஸ்டம்னால நம்ம அந்த மேத்ஸ் வந்து கிட்டத்தட்ட நின்றுது. ராமானுஜனுக்கு அப்புறம் ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன் வந்து வரல இல்லையா, பிகாஸ் ஆஃப் த எஜுகேஷன் சிஸ்டம். அது வந்து டீச்சிங் வந்து தான் ஒரு வீடியோவில் கூட இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன், ஃபார்மல் மேத் அண்ட் நார்மல் மேத் அப்படின்னு. நம்மளுடைய சிஸ்டம் இது வரைக்கும் படித்தது வந்து ஃபார்மல் மேத்ஸ், ரெண்டுலேயுமே வந்து 1 + 1 = 2. பட் த வே யூ டீச், தி வே யூ லேர்ன், ரெண்டுமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றி போட்டிருக்காங்க. இங்கே தான் அந்த ஆய கலைகள் 64 அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த இது வந்து அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த பழைய நம்மளுடைய கல்ச்சரும் நம்மளுடைய ரிச் கல்ச்சர் அதையும் இந்த மாடர்ன் டெக்னாலஜியும் கொண்டு வந்து வர்றது வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு தாட்ஃபுல் திங். இது வந்து நம்ம பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு எல்லாருமே வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணால் 10-15 இயர்ஸில் வந்து இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வேறு லெவலில் போயிடும். அதுக்கடுத்து வந்து 11.6 லார்ஜ் மல்டி டிசிப்ளினரி யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் விச் ஃபெசிலிட்டேட் மூவ் டுவர்ட்ஸ் ஹை குவாலிட்டி ஹாலிஸ்டிக் அண்ட் மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன். ஃப்ளெக்சிபிலிட்டி இன் கரிக்குலம் அது ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இன் கரிக்குலம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. லாங்குவேஜ் செலெக்ஷன்லேருந்து, வொகேஷனல் ட்ரைனிங்லேருந்து, லாஸ்ட்டில் நீ வந்து பிஎட் படிக்கிறா இருந்தாலும் சரி, இல்லை கிராஜுவேஷனில் வந்து நீ வந்து ஃபஸ்ட் இயரில் ட்ராப் அவுட் ஆனாலும் உனக்கு ஒரு சர்டிஃபிகேட், தட்ஸ் கால்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ். அப்புறம் செகண்டில் நீ ட்ராப் அவுட் ஆகிட்டா அப்படின்னா டிப்ளமா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து ஃபாரினில் இருக்கிற சிஸ்டம், தே ஆர் இன்ட்ரடியூசிங் இட். அது நல்ல குட் சிஸ்டம். நிறைய பேர் வந்து இன்னும் ஜென்யூன் ரீசனுக்காக ட்ராப் அவுட் ஆகிடுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து இப்போல்லாம் வந்து டிகிரியே இல்லை, வெறும் +2 குவாலிஃபிகேஷன். Now it is not going to be so.
அதுக்கடுத்து வந்து 11.9. The undergraduate degree will be இது 11.9. The undergraduate degree will be of either 3 or 4 year duration with multiple exit options. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் இயரில் ஒரு ரீசனுக்காக வெளியே போயிட்டான் அப்படின்னா he will get a certificate. ஓகே, தட் இஸ் லைக் அ சர்டிஃபிகேட் கோர்ஸ். அப்புறம் செகண்ட் இயரில் வந்து டிப்ளமா, அப்புறம் தேர்ட் இயரில் விட்டுட்டான் அப்படின்னா டிகிரி, ஃபோர்த் இயரில் கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படின்னா அது ரிசர்ச் ஓரியன்ட் கோர்ஸ். அந்த மாதிரி இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். Or 12.8, India will be promoted as a global study destination. High performing Indian universities will be encouraged to set up campuses in other countries, and similarly selected universities, example those from among the top 100 universities in the world, will be facilitated to operate in India. So இது வந்து இப்போ வந்து பெரிய டாப் யூனிவர்சிட்டிஸ் யூஎஸ்ல இருக்கிறதுக்கு சான்சஸ், ஹார்வர்ட், ஆக்ஸ்ஃபோர்ட், இந்த மாதிரி அவங்களாம் இந்தியாவுக்கு வரதுக்கு சான்சஸ். அப்புறம் வந்து by 2025 at least 50% of learners through the school and higher education system shall have exposure to vocational education. ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சின்ன வயசில் படிச்சிருப்போம். நான்லாம் 6th படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலை ஒத்துக்கொள், எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருந்திடல் உனக்கே சரியாமோ அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லி தருவாங்க. அது என்ன மீனிங் அப்படின்னா, ஏதாவது ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஸ்டிச்சிங்காக இருக்கலாம், கார்பென்ட்ரி ஒர்க்காக இருக்கலாம், டிராயிங்காக இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம், குக்கிங்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு கைத்தொழில் ஒரு குழந்தைக்கும் தெரிஞ்சே ஆகும் இல்லையா? ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, பை 2025 அட்லீஸ்ட் 50% ஆஃப் லேர்னர்ஸ் த்ரூ த ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், இதில் வந்து வொகேஷனலுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னா மெயின் ஸ்ட்ரீமாகவே கொண்டு போகிறாங்க. இப்போ வந்து எல்லாரும் வந்து இன்ஜினியரிங்கில் போய் விழுறோம், அப்படி இல்லைன்னா எம்பிபிஎஸ்சில் போய் விழுறோம். அப்படி கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு குழந்தைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அவனை போய் நம்ம வந்து மேத்ஸ் படி சயின்ஸ் படின்னு சொல்லக்கூடாது. அந்த இப்போ ஏன் அப்படி வருது அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீமில் இல்லை, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. இப்போ அது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையன் வந்து இப்போ வந்து கார்பென்ட்ரியில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கேன், அந்த கார்பென்ட்ரியில் அப்படியே மெயின் ஸ்ட்ரீம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, லேப்ஸ் இது அட்டாச் பண்ணி ஐடிஐ வந்து கொலாபரேட் பண்ணி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி அவனுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து நாலேஜ் கொடுத்து அவனை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அவன் வந்து அவன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து வரும்போது அவன் பெரிய லெவலில் வந்துடுவான் அதில். ஸோ இட்ஸ் குட் திங்கிங். இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா தான் நல்லா இருக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சப்போர்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் 22.16 வந்து India will similarly expand its institutes and universities studying all classical languages and literature with strong efforts. இது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அதான் நான் முதல்ல சொன்னேன், யுனெஸ்கோ வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுடைய இந்தியா அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா லாங்குவேஜ், கல்ச்சர் இல்லையா? ஸோ இந்த லாங்குவேஜையும் கல்ச்சரையும், இந்த மொழியையும் நம்மளுடைய பண்பாடையும் கலாச்சாரத்தையும் விட்டுறக்கூடாது. எந்த இதாக இருந்தாலும் விடவே கூடாது. ஓகே, இதை வந்து லாஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸாக நம்ம வந்து விட்டுட்டோம். அதை வந்து பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது வந்து மறுக்க முடியாத உண்மை. இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் பண்ணியாகணும். நம்மளுடைய மொழியையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் விட்டுறக்கூடாது. பரவாயில்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளோட கல்ச்சர் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் இல்லையா? ஆமாம், நம்ம ஒருத்தனுக்கு ஐடென்டிட்டி அப்படின்னாலே அவங்களோட மொழி, அவங்களோட இனம், அவங்களுடைய கலாச்சாரம் தான் இல்லையா? அதுவே இல்லை அப்படின்னா எங்கே இருக்குது தனித்துவம், எங்கே இருக்குது? நெக்ஸ்ட் வந்து 26.2 அதில் வந்து in order to attain the goal of education with excellence and the corresponding multitude of benefits to this nation and its economy, this policy endorses and instance சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல் ஓகே. ஸோ இது வந்து என்னென்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஸோ இன்னும் ட்ரைனிங் டு த டீச்சர்ஸ், ட்ரைனிங் டு த கெஸ்ட் லெக்சரர்ஸ் அண்ட் இன்ட்ரடியூசிங் லாட் ஆஃப் சிஸ்டம்ஸ். இதுக்கெல்லாம் என்ன ஆகும்? இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜிடிபியில் வந்து 1968 6% ஆஃப் ஜிடிபி பண்ணியே ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணினே இருந்திருக்காங்க. இது வரைக்கும் ஹையஸ்ட் வந்து 4% தான் வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து 6% ஆக்க போகிறாங்க, பண்ணி ஆகணும். இந்த 6% ஆயிடுத்து ஜிடிபியில், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் நேஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து 6% ஆயிடுத்து அப்படின்னா இது வந்து சக்ஸஸ் ஆகிடும். மணி ஆல்சோ பிளேஸ் ரோல் இல்லையா? ஆமாம்.
ஓகே ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. இந்த ஸ்லைட் எடுத்துருக்கீங்களா? ஆமாம், இதான் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் ஹைலைட்ஸ் அப்படி தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எங்கெங்கே என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ஐடியா எல்லாமே அதில் இருக்குது. ஸோ நான் வந்து மெயினாக ஒரு 15 ஸ்லைட்ஸ் நான் பண்ணி வச்சுருக்கேன். முக்கியமான இது எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். யார் சொல்கிறத நம்பாதீங்க, எல்லாருமே டவுன்லோட் பண்ணி தமிழில் வந்து இதில் இருக்குது, டெலிகிராமில், இங்கிலீஷில் வந்து கூகுளில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க. யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. இந்த மும்மொழி கொள்கை, தமிழ் போயிடும், ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெறும் பொய், வெறும் அரசியல் இது. ஸோ அதிலெல்லாம் தலை கெடுத்துக்காதீங்க. எல்லாத்தையும் படித்து பாருங்கள், 1-2 தடவை எல்லாத்தையும் படித்து பாருங்கள். சிஸ்டம் வந்து அருமையான சிஸ்டம். ரெண்டாவது, இது பண்ண வேண்டிய ஒரு சிஸ்டம். இது பண்ணவே வேண்டிய, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்க வேண்டியது. இது வந்து ரொம்ப நாள் வெயிட்டிங். இப்போ வந்து அட்லீஸ்ட் இருந்தால் இப்போ வந்து எல்லாம் கைகூடி வந்திருக்கு. இதை வந்து நம்ம கெடுத்துடக்கூடாது. நம்மளுடைய ஃப்யூச்சர், நம்மளுடைய இந்தியா, நம்மளுடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து நல்லா இருக்கிறதுக்கு இது வந்து டெஃபினட்டாக வந்து நம்மளுடைய சப்போர்ட்டில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வரும். ஆமாம், கரெக்ட். நல்லா சொன்னீங்க. ஓகே, தேங்க்ஸ்.